கார்த்திகை தீபத்துக்கு முருகனோட மலையில தீபம் ஏத்துறதுக்கும் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டுல நடத்த வேண்டியதா இருக்கு. இந்துக்களுடைய உரிமைகளை பறிபோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. வணக்கம். இன்று கோவை தெற்கு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்கு மகளிருக்காக அரசு கலைக்கல்லூரி துவங்கப்பட்டது. இந்த தெற்கு தொகுதியை பொறுத்தவரை 2 அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கின்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. இந்த மகளிர் அரசு கலைக்கல்லூரிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என கல்லூரியினுடைய முதல்வர் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று அதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே SIR பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த SIR பணிகளில் பொதுமக்களே ஆர்வத்துடன் வந்து தங்களை பதிவு செய்வது கொள்வதும் அவர்களுடைய விவரங்களை பதிவேற்றுவதற்காக அவர்களாகவே தானாக முன்வந்து தேர்தல் நிலை அலுவலர்களை அணுகுவதுமாக ஒரு உற்சாகமான விதத்தில் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வாக்காளர்களாக பதிவு செய்கின்ற ஒரு நபர் கூட விடாமல் அத்தனை பேரும் அந்த பட்டியலில் தங்களுடைய பெயர் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை ஆன்லைன் வாயிலாகவும் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஃபார்மை கொடுத்தோம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் வெரிஃபை பண்றாங்க. பொதுமக்களும் சேர்ந்து அந்த பணியினை நாம் பார்த்து கொண்டால் இந்த பணி என்பது முழுமையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேர்தல் பணிகளை பாரதிய ஜனதா கட்சி முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது. எங்களுடைய அத்தனை சட்டமன்ற தொகுதியிலேயும் தொகுதி மாநாடு வருகின்ற 7ஆம் தேதி தமிழகம் முழுக்க நடக்க இருக்கிறது. இதில் வாக்குச்சாவடி முகவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய SIR பணிகளிலே தங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றியும் வரக்கூடிய தேர்தலுக்கு எப்படி பூத் கமிட்டி அளவிலே பணிகளை மேற்கொள்வது என்பது தொடர்பாக அந்த கூட்டங்களில் அவர்கள் அதற்கென்று தனியான திட்டங்களை தீட்டி பணிகளை மேற்கொள்வார்கள். அமித்ஷா வருகை வச்சிருக்காங்க. இந்த மாசம் வராங்க. சென்னையில வந்து முக்கிய தலைவர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கரெக்டுங்க. 50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறேன்னா இப்ப என்னோட தொகுதியை எடுத்துக்கோங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த தொகுதியில ஒரு முறை கூட 52% 53% மேல வாக்குப்பதிவே நடக்காது. ஏனென்றால் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக வீடு மாறுவது, பணிக்காக வந்து கொஞ்ச காலம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தவர்களுடைய பெயரை எடுத்து அதை வந்து சீராக வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது ரொம்ப வருஷமா நடக்கல. அதனால இந்த காரணங்களால இப்போது உண்மையான யார் வாக்காளர்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த பட்டியலில் இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு. இந்து முன்னணி பேர் இயக்கம் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து சட்ட போராட்டமும் நடந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை, மதுரை கிளை இதற்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல திமுக அரசுக்கு எப்பவுமே இந்துக்களுடைய கோயில்கள், வழிபாட்டு முறைகள், அவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு சொன்னா அதை 2ஆம் பட்சமா தான் பார்க்கறது வழக்கம். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு? திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அங்க வந்து மேல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த நாடு ரொம்ப விசித்திரமா இருக்குதுங்க. இங்க எல்லா மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். எல்லா மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு. ஆனா கார்த்திகை தீபத்துக்கு முருகனோட மலையில தீபம் ஏத்துறதுக்கும் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டுல நடத்த வேண்டியதா இருக்கு. இது இன்னைக்கு யதார்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, இல்ல அவர்கள் அமைதியா இருந்தா கூட அவங்கள போய் இவங்க தூண்டி விடுவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக
இந்துக்களுடைய உரிமைகளை பறிவோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல. நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க. என்ன, திருப்பரங்குன்றம் மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டில் இருக்கா? நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது. அதனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அங்க கார்த்திகை தீபம் நல்ல முறையிலே நடப்பதற்கு கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் அங்க தீபம் ஏத்திட்டு தான் இருந்தோம். கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. சென்னையில எல்லா கட்சியும் வலுப்படுத்தக்கூடிய நிலையில டிடிவி தினகரன் அவர் அழைப்பதற்கு தேவையில்லைன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கூட்டணி ஒரு வலுவில்லாத ஒரு நிலையில இருக்கு. வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும். ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள். அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி. இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை, அரைகுறை ஆட்சியை, திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையும் பலமும் மக்கள் செல்வாக்கும் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால வலுவிழந்திருக்கு. ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம். அதனால இது வலுவெல்லாம் இழக்கலைங்க. அதிமுக பாஜக தவிர பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே இருந்த கட்சியும் அதிமுக பெரிய கட்சி இல்லையா? பிஜேபி பெரிய கட்சி இல்லையா? அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகளா? எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா? காங்கிரஸ் பெரிய கட்சியா? எல்லாம் நம்பர்ல எழுதி எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. தேமுதிக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்போ இவங்க தாவேகா கூட கூட்டணி போறக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொன்னாங்களே உங்ககிட்ட? நீங்களே உருவாக்கிறீங்க. அவங்க அங்க போவாங்களா, இவங்க இங்க போவாங்களா? நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, பாஜக கூட்டணிக்கு அவங்க ரெண்டு பேரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதான் இப்படி போனா இப்படி, அப்படி இல்லையா நேரா கொண்டு வந்து இங்க இல்லையா? இங்க பாருங்க, நான் சொன்னது ஒரே விஷயம் தான். அமித்ஷா விஜய் நேரடியா மீட் பண்றாரு அப்படின்னாங்க. அதான் முதல் கேள்வியே கேட்டேன். இப்ப அமித்ஷா வராரு. அதான் ஒரு மாசம் யாரை எப்ப பார்க்கணும், எப்படி பார்க்கணும் எல்லாம் டெல்லிக்காரங்க கரெக்டா பார்ப்பாங்க. ஓபிஎஸ் வேற இன்னைக்கு அமித்ஷா மீட் பண்ணியிருக்காரு. ஆதித்யநாத் போய் மீட் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? அதான் சொன்னேன், ஒரு மாசம் பொறுங்கப்பா. இதை விட பிரம்மாண்டமான கூட்டணியா நாங்க கொண்டு வரோம். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மும்முனை போட்டி அப்படிங்கறத நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது யாரோட வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று இன்னொன்று எப்பவுமே தமிழ்நாட்டில் இரண்டு கூட்டணி இல்லாம ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும். அது ஒரு நேரத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு, அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தாரு. அதனால இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்கு. ஆனா அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல. தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் அது வரைக்கும் எல்லாம் ரசிப்பாங்க, எல்லாம் கூட்டமா போய் பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க, ஏனென்றால் தொடர்ச்சியா தேர்தலில் நானும் நின்றுட்டு இருக்கேன். தேர்தல் நெருங்குகின்ற பொழுது யாரை அனுப்ப வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். அப்போது அந்த இடத்திலே இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். 3 முறை போட்டியை தாண்டி இந்த தடவை 4 முறை போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. நாம் தமிழர் சீமான் எங்களுடைய கூட்டணி மக்களோட தான் அப்படின்றாரு. விஜயும் அதே போல அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வராரு. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது திமுகவின் வாக்குகள் எந்த வகையிலையும் பிரியாது. ஆனா யாருங்க சொன்னது திமுக வாக்கு பிரியான்னு? இந்த தடவை திமுக கட்சிக்காரங்களே இவங்க எப்பங்க வீட்டுக்கு போவாங்கன்னு கேட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அராஜகம் கட்சியிலையும் நடக்குது, ஆட்சியிலையும் நடக்குது. திமுக ஓட்டெல்லாம் திமுக போகணும்லாம் இந்த தடவை நினைக்காதீங்க. திமுக காரங்களே எப்படியாவது இந்த கவர்மெண்ட் போனா போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனை போட்டிகள் இருந்தாலும் இந்த தேர்தலில் மட்டும் கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாத்துலயும் பேசுபொருளா இருக்கு. நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. அதுக்கான சாத்தியம் இருக்குங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட கூட்டணி பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி ஆட்சியை பத்தி பேசினாங்கல்ல. கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கருத்து எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதற்கான சூழல் வரும்போது அதை பார்க்கலாம். கூட்டணி ஆட்சி சாத்தியமா 2026 நான் தான் சொல்றேன்,
திமுகவோட கவர்மெண்ட்ல வந்து மீதி இருக்கிற எல்லாரும் பாவம். அவங்க கூட்டணியில் இருக்கிற எம்எல்ஏவே எனக்கு பக்கத்தில் போடுறாங்க, அதான் சொல்றாங்க. நாங்க பேர் தாங்க கூட்டணி, எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க. புரியுதுங்களா? அதான் கூட்டணியில் ஆட்சி அதிகாரம் வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். பாஜக 26 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசலாம். பட்டியலின சமுதாயத்திற்கான அந்த இந்து மதத்துக்கு மட்டும்தான் அந்த பட்டியல் சமுதாயம் அங்கீகாரம் இருக்கு, மற்றவங்களுக்குலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆகாமத்து உதயவர்கள் சொல்லியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதியில் வந்து பட்டியல் அந்த அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் வந்து நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற மாற்று மதத்தை சேர்ந்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. அது எப்படி நம்ம தடுக்க? அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் மதம் மாறிவிட்டால், அவர் பட்டியலினத்தை சார்ந்தவராக இருந்தால், அந்த பட்டியலினத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் உரிமைகளை வந்து அவர்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனா சட்டத்தை எப்படியாவது ஏமாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால நாங்க கூட நிறைய இடங்கள்ல பார்க்குறோம், தேர்தல் வழக்குகள்ல பார்க்குறோம். மதம் மாறிவிட்டு ஹிந்து அப்படின்னு ஆதி திராவிடரோ அல்லது வேற ஏதாவது ஒரு அந்த பட்டியலின வகுப்பை சார்ந்தவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி எலெக்ஷன் நிற்கிறதும், ஆனால் வெளிப்படையாக மாற்று மதத்தோட நிகழ்ச்சிகளுக்கு போய் தான் அந்த மதத்தை சார்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறதும், அதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து கேஸ் போடும்போது கோர்ட்டு தெளிவாக சொல்லுது. ஏன் நீங்க ஹிந்து மதத்துல தான் தீண்டாமை கொடுமை இருக்கு, ஹிந்து மதத்துல தான் பாகுபாடு இருக்குன்னு சொல்லி தான் அந்த மக்களுக்கு தனியான ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வந்து அவங்கள நாம பாதுகாக்கிறோம், அவங்களுக்கு உரிமைகளை கொண்டு வந்து சேர்த்துறோம். கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம்னு பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனா எங்க மதத்தை மாறிட்டோம்னா ஜாதி வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி மதம் மாறிவிட்டு திரும்பவும் மதம் மாறினதுக்கு அப்புறம் நீங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு, அவங்களுக்கு தனியா சர்ச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அரசியலமைப்பு சட்டம் ஹிந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை மதம் மாறிவிட்டு அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. அதைத்தான் பல்வேறு தீர்ப்புகள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. இதை பத்தின விழிப்புணர்வு இப்பதான் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போ வந்து முழுமையில் எலெக்ஷன்ல ஓட்டு போடுற வரைக்கும் எங்க கூட வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க. முழுமை எப்ப வரும்? 2026 தேர்தல்ல அத்தனை பேரும் எங்களுக்கு ஓட்டு போடும்போது முழுமை பெறும். புதுச்சேரியில விஜய்க்கு வந்து ரோட் ஷோக்கு மறுப்பு. அப்படியா? அது என்ன கட்டுப்பாடு இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும்ல. அது இல்லன்றாங்க, அனுமதி இல்ல. அது கவர்மெண்ட்டும் அவங்களுக்கும் இருக்கிற முடிவு. அதுக்கு நான் என்ன சொல்றது? ஒரே ஒரு கேள்வி. ஏற்கனவே கமலை நீங்க தோற்கடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறதுல தாவேக்கா உங்களுக்கு எதிராக தான் போட்டியிடுதுன்னா அந்த ஃபெமிலியாரிட்டி எப்படி தோற்கடிக்க வியூகம் வைப்பீங்க? எனக்கு புரியல. தாவேக்கா நீங்க தோற்கடிச்சிருக்கீங்க. ஒரு நடிகர் கட்சி வந்து நீங்க தோற்கடிச்சிட்டீங்க. ஆமா. அதே மாதிரி ஒரு நடிகர் கட்சி இப்ப அந்த கட்சி தாவேக்கா எங்க இருக்குது? அந்த கட்சி எங்க இருக்குது? திமுகவோட போய் சேர்ந்துடுச்சு. கோவையில் கடந்த முறை ஒரு தொகுதி அதிமுக கூட்டணியில் கிடைச்சது. இந்த முறை வந்து 3ல இருந்து 4 தொகுதி கோவையில் கேட்கப்படுறதா ஒரு உண்மையா? கூடுதல் தொகுதி டெல்லியில எங்களோட தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கூட்டணி, யார் வேட்பாளர்ங்கிறதெல்லாம் பார்லிமெண்ட் போர்டுல நானும் தான் இருக்கேன். அதனால அங்கதான் முடிவாகும். நீங்களும் இந்த முறை வந்து தெற்குல இருந்து வடக்கு போறதா இப்படியே எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க. விஜய் கட்சி டீம்ல சேர்ந்திருக்கீங்க. அதான் சொல்றேனே, நான் எந்த தொகுதி, மீண்டும் இதே தெற்கு தொகுதி தானே? எப்படி நான் எந்த தொகுதி, நான் வேட்பாளரா இல்லையாங்கிறதெல்லாம் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் இல்லையா? கட்சி முடிவெடுக்கிறத நான் ஃபாலோ பண்ணேன். கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன். கடந்த முறை வந்து உங்களுடைய விருப்பம் தான் வந்து தெற்கு தொகுதியில போட்டியிடணும்னு நினைச்சீங்க. ஆராய்ச்சி பண்ணிக்கிறியாப்பா? அக்கா கமல் மாதிரியே விஜய் கட்சி திமுக போய் எடுத்துருக்கீங்க. நான் சொல்றது அந்த சொல்ற பதிலோட நிறுத்துச்சு. சரியா? நடிகர் கட்சி அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுங்க. சரி, நீங்க என்ன ஏர்போர்ட் போலியா? கிளம்புங்களா? சரிப்பா, வரேன். மழை வர மாதிரி இருக்கு. Subscribe to One India and never miss an update.